மா எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை தானே? மளிகை பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குத்துனேன். அப்போல்லாம் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்க. சாதமும் மீனும் சாம்பாரும் இருக்குது உங்களுக்கு. இப்போ வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா இல்லையா? கஷ்டம்தான் இல்லை? மழை பெஞ்சா எப்படி சமாளிக்கிறீங்க? இங்கே இல்லை, நீங்கள் கீழே குனிஞ்சு போகிறதே இல்லை. அதே ஒரு இதுதான், மண் தரதான்ல. மழை பெஞ்சதுன்னா உள்ள உங்களுக்கு ஈரம்லாம் ஆகாதா? தண்ணி உள்ள இறங்கிடும். இதுக்கு தார்ப்பா எதாவது இருந்தால் பிரயோஜனமா இருக்குமா உங்களுக்கு? போட்டா பார்க்கலாமா? உள்ள உள்ள போக முடியுமா? முடிஞ்சு நைட்டு சமைக்கிறது இது தோசை சுட்டு வைக்கிறீங்களா? இந்த இதில் எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ? 2 பேர். இதே மண் தரையில இப்படி படுத்துப்பீங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னா எல்லா இடத்துலேருந்து ஒழுக்குமோ? ஐயோ, சரி. நீங்கள் இப்போ நெருப்பு பற்ற வைக்கிறீங்களா? இங்கே மேலெல்லாம் பற்றிக்காதா? அப்படி கரெக்டாக பார்த்து வெளியில இல்லை எங்கேயும் போகக்கூடாது அப்போ இல்லை? பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கே தெரியுது இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. ஆனால் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய வச்சுன்னு இருப்பாங்க, ஆனால் ஒழுங்காக சிரிக்க மாட்டாங்க. வாழ்க்கையே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் பேர் என்னம்மா? முனிமா. சூப்பர். உங்கள் வீட்டுக்காரர் பேர்? சேகர். இப்போ இதில் தார்ப்பாய் இருந்தால் உங்களுக்கு சமாளிக்க முடியுமா? தண்ணி ஒழுகாது இல்லை? இந்த மழைக்காலம் வரும்போது அப்போ ரொம்ப சுருளிலேருந்து எல்லாமே உள்ளே வச்சுக்கிறீங்க. ஐயோ, அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. அதே நினச்சிட்டு போனா இது ஒரு, அதாவது எப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நாங்களாம் அவ்வளோ ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இதுக்குள்ளே பார்க்குறேன். பட் ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக அந்த லைஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க. சரிங்கம்மா. நான் சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். இதுதான் ட்விஸ்ட்டு.